அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் கடல் எக்ஸிபிஷன் நடக்குது. அங்கே தான் நான் வந்திருக்கேன். நாங்கள் காரைக்காலுக்கு 4:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஆனால் ஷோ 5 மணிக்கு தான் சொன்னாங்க. ஒரு வழியாக டிக்கெட்டும் வாங்கிட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 70 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போனோம். போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி கட் அவுட் நிறையா மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீன் பார்க்க போயிட்டோம். நம்ம வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே போனால் தான் நல்லா நம்ம ஃப்ரீயாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்துடுது. என்னடா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே ரூ. 70 வாங்குறாங்களே, இது ஓவராக தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசித்தோம். ஆனால் இந்த மீன்கள்லாம் பார்க்கும்போது இந்த காசு நம்ம ஒருத்து தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. நம்ம எவ்வளோ தான் வெளியில் விளையாடி சிரித்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும், கவலைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மீன்கள்லாம். மீனெல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்தோன்னா நிறைய பறவைகள் இருந்துச்சு. அந்த பறவைகளை பார்த்துட்டே இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடற்கன்னி ஷோ தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரை கடற்கன்னி ஷோ பார்த்ததே கிடையாது. அதனாலே ஆர்வத்தோடு பார்க்குறதுக்காண்டி போயிருந்தேன். ஆனால் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு பரவாயில்ல, இத்தனை வருஷம் இதை பார்க்காம இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன்டா அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. கடற்கன்னி ஷோ முடிஞ்ச பிறகுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்தது. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கே போனாலும் இதே பொருள் தான் விற்கிது. ஆனால் இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது. அதே பொருளை திரும்ப திரும்ப தான் நம்ம வாங்குற மாதிரியும் இருக்குது. நான் இந்த பின் வாங்கிட்டேன். ஏன்னா இந்த பின் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் நெக்லஸ் செட் 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் ஹிஜாப் பின் 1, கிளிப் 1 வாங்கியிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட ரேட் 50 ரூபா தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டி கிட்ஸோட சாக்லேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் யூடியூப்காண்டி நான் வீடியோ எடுக்கிறேங்க. அப்புறம் அவர் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, வீடியோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக, அந்த ஆர்டர் ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த சிகரெட் மிட்டாயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் வச்சு அவ்வளோ விளையாடி இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சாக்லேட்லாம். அது பழைய நினைப்பை கொண்டு வந்துச்சு இதெல்லாம். அப்புறம் இந்த சாக்லேட்டை பற்றி நானும் ரெனியை பார்த்து அதை பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். இந்த சாக்லேட் எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மாறி மாறி பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம். நம்ம எந்த சாக்லேட் எடுத்தாலும் அந்த பாக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ரூபா. அது கம்மியாக இருந்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, அதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ரூபா. அவளுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற சாக்லேட்லாம் வாங்கியிருந்தா. எனக்கு அந்த இலந்த பொடி இருக்கு இல்லையா, இலந்த பொடி, அப்புறம் இலந்த ஜூஸு, இந்த மாதிரிலாம் நான் வாங்கிக்கிட்டேன். மேங்கோ பார், அப்புறம் ஜோக்கர் மிட்டாய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் மேங்கோ பார்லாம் வாங்கிட்டு இருந்தோம். காரைக்கால் இந்த ஷோ நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனால் இது ஷோ முடியறதுக்கு இன்னும் 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டா. அதுக்குள்ளே பார்க்குறவங்க இன்ஷால்லா போய் பார்த்துருங்க. நம்ம இங்கே எந்த கேம் விளையாடனாலும் சரி இங்கே 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா அதே ரேட்டில் தான் இருக்குது. நம்ம தொட்டி ஏதாவது ஏறினாலும் சரி, அதுவும் அதே ரேட்டில் தான் இருக்குது. இந்த கவலை கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே எல்லாமே விழுந்துருச்சுன்னா 500 ரூபாவா, அப்புறம் செகண்ட் டைம் ஃபுல்லாக விழுந்துருச்சுன்னா 200 ரூபாவா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாவா.
எனக்கு இந்த ராட்சச ராட்டினத்தில் ஏறணும்னு ஆசை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 3 பேர் போயிருந்தோம். இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா ரூ. 20 வாங்கியிருந்தாங்க. அதோட நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அதில் ஏற ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் போனது வந்து சண்டே அன்னைக்கு. அதனால பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சந்தை போட்டிருந்தாங்க. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியாச்சு. அப்புறம் பாப்பா இதில் போகணுன்னு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ட்ராகனில் ஏற்றி விட்டோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான். இன்ஷால்லா போய் பார்க்குறவங்க பாருங்கள். நாங்கள் எக்ஸிபிஷனை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலும் வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகு தலை வலிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டீயும் குடிச்சு முடிஞ்சிட்டு நாங்கள் ஊருக்கும் கிளம்பியாச்சு. நான் எப்போதும் சொல்கிறது தான், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.